வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல நம்ம வந்து ஆல்ரெடி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறையவே லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க, எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், நெக்ஸ்ட் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ கோட்டக் பேங்க்ல ஒரு மினிமம் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். நீங்க நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி நிறையவே ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸா யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்ன லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் வந்து பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் குயிக் ஆக்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இப்போ கரண்ட்ல அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஆப்ஷன் உங்களுக்கு மேலே இல்லை அப்படின்னா இந்த லோன் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல என்னென்ன ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்த செகண்ட் லோன் வந்து பாத்தீங்கன்னா மிட் அண்ட் லோன், அதாவது மந்தோட மிட்ல நம்ம கிட்ட வந்து கேஷ் எதுவும் இல்லை, நமக்கு அர்ஜென்டா ஏதாவது லோன் தேவைப்படுது, அதை எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த சேலரி வந்தது ரீபேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்ச டைமிங்கே 30 நாள் தான் வந்து கிடைக்கும். அதுவும் நீங்க லோனை வந்து முன்னக்கூட்டியே எடுத்தீங்கன்னா தான் அந்த 30 நாள் கிடைக்கும். இல்லைன்னா 15 நாள் 18 நாள் அவ்வளவுதான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லோனும் நமக்கு 27,500 ரூபாய் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கார் லோன் நமக்கு அப் டு 10 லேக் வரைக்கும் நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த கார் வாங்கணும்னாலும் சரி இதுல மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து இது மூலமாவே கார் லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுலயே நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம அதுல வந்து ஈஸியா செக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத டீடைலா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன், இதுல அவைலபிள் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மந்த்துக்கு இந்த லோனை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 2,248 ரூபாய் வந்து வரும். ஸோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீபேமெண்ட் டைமிங், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 16% வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 25, 26 அப்படிதான் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி 16% இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு இந்த லோனை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இஎம்ஐ அமௌண்ட், இதுல என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன்ல ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 738 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் 16% இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து போடுறாங்கல்ல. ஸோ அதுக்கான வட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1,976 ரூபாய் வருது. அதாவது 12 மாசத்துக்கான மொத்த வட்டி 1,976 ரூபாய் வந்து வருது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி இந்த ரெண்டுமே உங்களோட பிரின்சிபல் அமௌண்டா இருக்கக்கூடிய இந்த 25,000 இருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 24,062 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். ஸோ இந்த ஒரு லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு பேசிக் டீடைல் கூட ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுமே இது மாதிரி வரும். இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆக்செப்ட் பண்ண சொல்லும். அதை ஆக்செப்ட் பண்ணதுமே இன்ஸ்டன்டா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அதாவது இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லயே உங்களுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு மந்த்தும் கரெக்டா ஆன் டைம்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது தவிர பேசிக் டீடைல் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து லோன் எடுத்துக்க முடியும். வேற பிசிக்கல் டாக்குமெண்ட், பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆன்லைன் வெரிஃபிகேஷன் கூட கிடையாது. அடுத்த செகண்ட் லோன் வந்து பாத்தீங்கன்னா மிட் மந்த் அட்வான்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,500 ரூபாய் நமக்கு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைமிங் வந்து தராங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபா பிடிக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீ பிளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1136 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 27,500 ரூபாயிலேருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் 26,354 ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது வந்து பிக்சட் இன்ட்ரெஸ்ட், இது வந்து 10% வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது தவிர இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து இந்த லோனை எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ணும்போது 128 ரூபா வட்டி. ஸோ ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது வந்து கம்மி கிடையாது. ஏன்னா ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதை விட மோசமா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்றதுக்கான டேட்டை வந்து பாருங்க. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 26. இன்னைக்கு நம்ம இந்த லோன் எடுத்தோம்னா ரீபேமெண்ட் பண்ற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 13 டிசம்பர் 2025 நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாசத்துல ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. இதுல ஒரு 13 நாள், கிட்டத்தட்ட 17 நாள் தான் டைம் வந்து தரானுங்க. ஸோ இந்த 17 நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 128 ரூபா வட்டி, 1136 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 10 ரூபா, இவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த லோனை வந்து ஆரம்பத்திலேயே, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு 15 இல்ல 10ஆம் தேதி அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நமக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு அதிகபட்சமா 30 நாள் வரைக்கும் டைமிங் வந்து கிடைக்கும். ஆனா அந்த டைம் போக 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 வந்து டைமிங் வந்து கம்மி ஆகிக்கிட்டே வரும். இந்த டைமிங் மாறாது, ரீபேமெண்ட் பண்ற டைமிங் மாறாது. நம்ம எடுக்கக்கூடிய டேட் வந்து முன்னாடியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு 30 நாள் வேணா கிடைக்கும். இது வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட்ல வந்து நம்மகிட்ட கேஷ் இல்லை, ஏதாவது ஒரு அவசர செலவு வருது, அதுக்கு வந்து பே பண்ணிட்டு சேலரி வந்தது நான் ரீபேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஜஸ்ட் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு அட்வான்ஸ் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லயே வந்து இந்த அமௌண்ட் கிரெடிட்டட் ஆயிரும். இதுலயும் வந்து ஸ்கோரல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வேரி பண்ணி குறைஞ்சபட்சம் 3000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 27,500 ரூபாய் வரைக்கும் இதுலயும் நம்மளால லோன் எடுக்க முடியும். ஸோ இது வந்து மந்த் மிட் அண்ட் லோன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அதுக்கு அடுத்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா கார் லோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 lakh வரைக்கும் நமக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்கு. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நவம்பர் 2025 அதுக்குள்ள நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த் மிட் அண்ட் லோனு. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 வரைக்கும் இது வந்து ஆஃபர் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும், வேணும்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலன்னா இது எக்ஸ்பயர் ஆயிரும். இப்போ வந்து கார் லோனை வந்து கிளிக் பண்றேன். அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கார் லோனை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ப்ரீ அப்ரூவ்டு த கார் லோன் அப் டு டிஃபைன்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு எந்த மாடல் கார் வந்து நீங்கள் எடுக்க போறீங்க, எந்த கம்பெனியோட காரை வந்து நீங்கள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எத்தனை நாளைக்குள்ள எடுக்க போறீங்க, 15 நாளைக்கு முன்னாடியே இல்லை 15 நாளைக்கு அப்புறமா, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பேங்க்குக்கு போகும். பேங்க்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சம்டைம் இந்த லோன் அமௌண்ட் வந்து வேரி ஆகலாம், இதை விட கம்மியும் ஆகலாம், இல்லை வந்துட்டு இந்த அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்க வந்து இந்த லோனை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த லோன் ஆஃபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல கிடைச்சிருக்கிற பெனிஃபிட் தான். ஸோ நீங்க இன்னும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதுல போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல மற்ற பேங்கோட மற்ற பிரைவேட் பேங்க்ல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் இதுல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.